நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆழமா நம்ம சிந்திக்கும் பொழுது ஒரு ஆச்சரியத்தை நமக்கு இது கொடுக்கும். தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயின் வயிற்றுல அந்த சிசு அந்த கர்ப்பப்பைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை அறிஞ்சிருக்கிறாராம். யோசிக்க முடியுதா இந்த விஷயத்த? அம்மாவுடைய கர்ப்பத்துல நம்ம போகிறதுக்கு முன்னாடியே, நீ உருவாவதற்கு முன்னாடியே உன்னை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைங்க சொல்லும், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, வாங்கி தருவாரு. எங்க அப்பா கிட்ட சொன்னதுனால அது நிச்சயமா எனக்கு கிடைக்கும், எங்க அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும். அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரும்? அப்பா சொல்லியிருப்பாரு. அப்பா பார்த்தோன்னே அந்த நம்பிக்கை வரும். உங்களை அவரை ரொம்ப அறிஞ்சிருக்கிறார். உங்க தேவை அவருக்கு தெரியும். அதனால அவர் உனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. அவர் என்னை அறிந்ததுனால அவர் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்து கொள்ளுவார். எத்தனையோ தேவைகள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி அவருக்கு தெரியும், என்னை பற்றி என் அப்பாவுக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். இந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்ம போக 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 நம்ம எதை குறிச்சும் பயப்படவே மாட்டீங்க. உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக மாறிடும். மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார்.